இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவின் வருகை அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். கிறிஸ்துவின் வருகையில என்ன அடையாளங்கள் காணப்படும், எப்படி நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும், திருச்சபையில எப்படி எழுப்புதல் உண்டாவதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்லாம் நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிற தலைப்பு நியாய தீர்ப்பு நாள். கிறிஸ்துவின் வருகையில நியாய தீர்ப்பு நாள் அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். நியாய தீர்ப்பின் நாள் அப்படின்னா மனித வரலாற்றுல நம்ம எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது மிகவும் ஒரு பயங்கரமான நாள். அது கர்த்தருடைய நாள், பயங்கரமான நாள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உண்மை அதை எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. இந்த நியாய தீர்ப்பு நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நியாய தீர்ப்பு நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தல் 20:12 சொல்லப்பட்டிருக்கிறது. சிறியோர் பெரியோர் அனைவரும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக என்ன செய்வாங்களாம், நிற்பாங்களாம். அங்க புஸ்தகங்கள் திறக்கப்படுமா. ஜீவ புஸ்தகம் அப்படின்ற புஸ்தகத்துல பேர் இல்லாதவர்கள் எல்லாம் எங்க போவாங்களாம் அப்படின்னா 2ஆம் மரணமாகிய அக்னி கடல்ல தள்ளப்படுவார்களாம். யாருடைய பெயர்லாம் அங்க இருக்கோ அவங்களுடைய கிரியைகள் தக்க நியாய தீர்ப்பு அடைவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12:36 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்ம நரம்பில்லாத நாக்கு எதுனாலும் பேசும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை என்னனாலும் பேசிடலாம், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா கூட பேசுவோம். மற்றவங்களை துக்கப்படுத்துவதற்காகவும் துன்பப்படுத்துவதற்காகவும் வேதனைப்படுத்துவதற்காகவும் பேசுவோம். இத்தனை முறை நம்ம மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்காகவும் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காகவும் பேசணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். வீணான வார்த்தைகளை நம்ம பேசுறோம் அப்படின்னா அதை குறித்து நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். தேவன் தரும் தீர்ப்பு பட்சமானது அல்ல. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பாவம் செய்துட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம மொபைல்ல நம்ம நிறைய காரியங்களை பார்க்கிறோம், யூடியூப்ல நிறைய காரியங்களை பார்க்கிறோம். ஏதோ தேவையில்லாத காரியம், பாவமான காரியத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், கிளியர் ஹிஸ்டரி அப்படின்றத ஒண்ணு கொடுத்துடலாம். அது டெலீட் ஆயிரும், யாருக்கும் தெரியாது, நம்ம பார்த்ததே தெரியாது. ஒருவேளை நம்ம மொபைல்லையோ லேப்டாப்லயோ இல்லை நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு தெரியாம செய்தது ஒருவேளை தெரியாததோ டெலீட் ஆனது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய காரியத்துல அப்படி டெலீட் ஆகாது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா அங்க பதிவிடப்படும். ஒரு மனிதன் தூக்கத்துல இருக்கும்போது நியாய தீர்ப்பு நாளை குறித்து கனவு கண்டாராம். அப்போ என்ன நடந்துச்சா அப்படின்னா அவர் சின்ன வயதுல இருந்தே செய்த பாவங்கள் எல்லாம் ஒரு பெரிய திரையில அப்படியே காட்டப்பட்டதாம். அவருக்கு அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கு மேல அவரால் பார்க்க முடியல. போதும் நிறுத்துங்க, இதை திரையிடாதீங்க திரையிடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துனாராம். ஆண்டவர் சொன்னாராம், நீ செய்த பாவம் தான், உனக்கே பார்க்க பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு முழிச்சு கொண்டாராம். அவர் ஆண்டவருக்காக என்ன செய்தாரா, அர்ப்பணித்து அவருக்காக வாழ்ந்தாராம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நம்ம எப்படி இருக்கோம், ஆண்டவரிடத்துல நம்ம பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களா இருக்கிறோமா, உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மனுஷன் நீதிமானா இருந்தானா துன்மார்க்கனா இருந்தானா அப்படின்றது அந்த நியாய தீர்ப்பு நாள்ல வெளியரங்கமாக. ஒருவேளை இங்க நன்மை செய்தவர்களைப் போல நீதிமான்களைப் போல நம்மை காட்டி கொண்டாலும் நம்முடைய அந்தரங்க பாவமானது அந்த நாள்ல திரையிடப்படும். அந்த நாள்ல அதற்கேற்ற தண்டனை நமக்கு கிடைக்கும். சரி, நியாய தீர்ப்பு நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதோடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா மத்தேயு 25:46 சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு நித்திய ஆக்கினை கிடைக்கும், நீதிமான்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போ துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு நித்திய ஆக்கினை கிடைக்கும். கிறிஸ்துவை உடைய வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்ப நித்திய ஜீவன் யாருக்கு அப்படின்னா கிறிஸ்துவில் நிலைத்திருந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு, தங்களுடைய பாவங்களை இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அவங்க மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசித்தவர்கள், உடைய வாழ்க்கையை பரிசுத்தமா காத்து கொண்டவங்க, அவங்க மாம்சத்தின்படி வாழாமல் ஆவியின்படி வாழ்ந்தவர்களா இருந்தவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்.
அதான் அந்த நாள்ல முடிவு. துன்மார்க்கருக்கு, அதாவது கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கு, கிறிஸ்துவை நிராகரித்தவர்களுக்கு, கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, ஏற்றுக்கொண்டு மறிதளித்தவர்களுக்கு, பாவத்திலே வாழ்ந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நித்திய ஆக்கினையாகிய நரகம் அப்படின்றது, நித்திய அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஜீவ புஸ்தகத்துல பெயர் இல்லை அப்படின்னா தங்களுடைய பாவங்களின்படி அவங்க என்ன செய்வாங்க? தண்டிக்கப்படுவாங்க. என்ன பாவம் செய்தாங்களோ அதன்படி தண்டிக்கப்படுவாங்க. அந்த நேரத்துல நம்ம தப்பிக்க முடியாது. அந்த நேரத்துல போய் ஆண்டோடைய கிருபைக்காக, இரக்கத்துக்காக நம்ம கெஞ்ச முடியாது. ஏன்னா அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்றவராக, ஜட்ஜாக வருவாரு, நியாயாதிபதியாக, நீதி செய்கிறவராக வருவாரு. அப்போ இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலுக்குள்ள தள்ளப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவன் அக்னி கடலில் தள்ளப்படுவான். அப்போ அக்னி கடல்ல தள்ளப்படுகிறவர்களாய் காணப்படும். ஒருவேளை இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது இது நமக்கு பயத்தை உண்டாக்குவதாக அல்ல, இது உண்மையான காரியம். அப்போ நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம எப்படி தப்பிக்கலாம்? எல்லாருமே பாவம் செய்யறாங்க, அப்போ பாவம் செய்தவங்க நித்திய நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ நான் பாவம் செய்துட்டேன், நான் இந்த நியாய தீர்ப்பு நாள்ல இருந்து எப்படி தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, வேறொருவருடைய நாமமும் இந்த வானத்தின் கீழே பூமியின் மேலே என்ன செய்யல, கட்டளையிடப்படவில்லை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கார். அப்ப அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அப்படி இருந்தா நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம தப்பிக்கலாம். நான் பாவம் செய்துட்டேனே, அப்ப பாவத்துக்கு ஏற்ற தண்டனை உண்டு அப்படின்னு தானே வசனம் சொல்லப்படுகிறது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறதுன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு ஒருவேளை நம்ம செய்த பாவங்களை குறித்து நம்ம நினைத்தோம் அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால பாவத்தை கழுவி சுத்திகரித்துட்டார் அப்படின்னா அந்த பாவத்துக்குரிய விலை கிரயத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அந்த பாவத்துக்காக நமக்கு வர வேண்டிய தண்டனைய சிலுவையில அவர் சுமந்ததுனால நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு அந்த பாவத்துக்குரிய தண்டனை கிடைக்காது. பாவத்திலே வாழ்ந்து நான் மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நாள்ல தீர்ப்பு உண்டு. ஆனா நான் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், பரிசுத்த இரத்தத்தினால நான் கழுவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய பாவத்துக்குரிய விலைக்கிரயத்தை ஆண்டவர் கொடுத்து அந்த தண்டனையை அவர் சுமந்து கொண்டதுனால நியாய தீர்ப்பின் ஆக்கினைக்கு நாம் நீங்களாக்கப்படுவோம் அப்படின்றத உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். மன்னிக்கப்பட்ட பாவம் நியாய தீர்ப்பு நாள்ல என்ன செய்யாது, அது சொல்லாது. ஆண்டவருடைய ஏன் அப்படின்னா ஆண்டவரே சொல்றாரு, உன் பாவங்களை நான் இனி நினையாதிருப்பேன், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அந்த பாவங்களை நான் விலக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த பாவங்களை கடலின் ஆழத்துல போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் நினைக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த எழுதின காரியங்களை இயேசுவின் இரத்தத்தினால அது அழிக்கப்பட்டதுனால அது நினைக்கப்படாது. நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளானவர்களாய் நரக அக்கினிக்குள்ள போக மாட்டோம். அப்போ நாம் மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பின வாழ்க்கை வாழணும், மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுறார். பாவத்தை நான் ஆண்டவர் எனக்கு மன்னிச்சிட்டார் அப்படின்னா மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை வெறுக்கிறவர்களாக, சத்தியத்தை நடக்கிறவர்களாக காணப்படணும், பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். வெளிப்படுத்தல் 22:11-12 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய பரிசுத்தமான காரியத்துல நம்ம இன்னும் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை அவர் நம்மில் தருவாரு. ஒருவேளை நம்முடைய காரியங்கள் நம்மளால செய்ய முடியல அப்படின்னா, இசப்பா எனக்கு முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, உடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தாங்க, உடைய பரிசுத்த ஆவியானவரின் துணைந்தாதான் நான் இதை செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு, உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அப்போ அவர் நாம் ஆண்டவருக்காக செய்த பலன், ஆண்டவருக்காக நாம் பாராட்டின காரியங்கள், ஆண்டவருக்காக நாம் செலவிட்ட நேரங்கள், ஆண்டவருக்காக ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி, அழிந்து போகிற உலக பொருட்களால் உங்களுக்கு நண்பர்களை பரலோகத்துல சம்பாதிங்கள் அப்படின்னு சொல்லி, நம்ம அழிந்து போகிற உலக பொருட்களால் நம்ம ஆண்டவருக்காக செய்த காரியங்கள் எல்லாம் அந்த நாள்ல நினைவு கூறப்பட்டு நமக்கு அது ரிவார்டு கிடைக்கும். மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நியாய தீர்ப்பு நாள் கண்டிப்பா உண்டு, அது நிச்சயமானது. அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்,
பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் மனம் திரும்புகிறவர்களாக, பாவத்தை விட்டு விலகிறவர்களாக நம்ம வாழணும். நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை ஒரு 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் ஆனாலும் அவருடைய பிள்ளைகளாக, அந்த நாளுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக, நியாய தீர்ப்பு நாள் நெருங்குது, நேசருடைய வருகை வரக்கூடிய காலமாயிற்று, அதுக்குடைய அடையாளங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர்ந்தவர்களாக, நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். பயமுறுத்துவதற்காக அல்ல, அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காகவே இதை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோப்பா. இந்த நாள்ல நியாய தீர்ப்பின் நாளை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். நியாய தீர்ப்பு நாளான அந்த நாள் மிகவும் கொடுமையான நாளாய் காணப்படும். அது உம்மை அறியாதவர்களுக்கும், உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும், உம்மை நிராகரித்தவர்களுக்கும் அப்படி நடக்கும். ஆனா உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுபவர்களுக்கு, பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு அது ஒரு ரிவார்டு கொடுக்கிற நாளாய், அது கிரீடம் சூட்டுகிற நாளாய் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாங்க இப்ப எந்த கூட்டத்துல இருக்கோம் அப்படின்றத நாங்க உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களாக, உடைய கல்வாரி திருரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்படுவராக, ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்த பாதையில நடத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. உடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே துணை எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடாதீங்க தகப்பனே. நாங்க பரிசுத்தமாய் வாழ அது எங்களுக்கு உதவி செய்யுமே. அப்படிப்பட்ட காரியங்களை எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவர் எங்களுக்கு தாங்க. அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா அந்த நித்திய ஆக்கினை உள்ளவர்களாக அல்ல தகப்பனே, நித்திய ஜீவன் உள்ளவர்களாக, நித்திய ஜீவனுக்குள்ளவர்களாக பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்படி எங்களை மாற்றுங்க. எங்களோடு உள்ளவர்களை மாற்றக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்துடுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.